பாமகவினுடைய தலைவராக இனி நானே இருப்பேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அன்புமணி செயல் தலைவராக இருப்பார் என்று அவர் கூறியிருப்பது அக்கட்சியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் இன்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவித்திருக்க நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது அந்த பாமக பொறுத்தளவுக்கு பாமக நிறுவனராக டாக்டர் ராமதாசும் தலைவராக அன்புமணி ராமதாசும் இருந்து வந்தனர். இந்நிலையில் தான் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் இனி பாமக தலைவராக நானே தொடர்வதாகவும் மேலும் பாத்தீங்கன்னா அவர் அதாவது அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக தொடர்வார் என்று ஒரு பரபரப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். ஏற்கனவே பாமக பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவருடைய பேரன் இளைஞர் அணி பதவி கொடுத்து காரணமாக இருவருக்கும் தலைவருக்கும் நிறுவனருக்கும் அதாவது திண்டிவனத்தை அடுத்து உள்ள அந்த சங்கமித்ரா கன்வென்ஷன் நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவங்களுக்குள்ளே ஒரு மேடையில ஒரு மோதல் ஏற்பட்டு கட்சியினருடைய அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தான் தற்பொழுது அந்த கட்சியின் சார்பில் அடுத்த மாசம் சித்திரை மொழியில் ஒரு பொதுக்கூட்டம் வைக்க உள்ளனர். அந்த பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து தான் தற்போது தைலாபுரத்தில் அவருடைய இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஒரு பரபரப்பான ஒரு பேட்டியை தற்போது கொடுத்துட்டு நம்மால் பார்க்க முடியாது. அதாவது தற்போது நிலைமை பார்த்தீங்கன்னா பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருந்து வருகிறார். ஆனால் இனிவரும் காலங்களில் அவர் செயல் தலைவராக தொடர்வார், நானே தலைவராக தொடர்வார் என்ற ஒரு பரபரப்பான அறிவிப்பை தான் தற்போது வெளியிட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவச்சந்திரன், இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இப்போ அன்புமணியும் ராமதாசும் இருவரும் கலந்து பேசிதான் இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது பாமகவில் பாத்தீங்கன்னா அன்புமணி உள்ளே வந்ததுல இருந்து இவருக்கும் அவருக்கும் அதாவது வெளிப்படையான தன்மை இல்ல என்பதை பல கூட்டங்களில் பல பொது மேடைகளில் பார்க்க முடியுது. அதாவது ஏற்கனவே நடந்த பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகள்ல கூட பாத்தீங்கன்னா இருவரும் மேடையில அருகருக்கே அமர்ந்திருந்தாலும் பேசாமல் இருந்த காலம் கூட உண்டு. அதனும் ஒரு பரபரப்பாகவும் பேசப்பட்டு வந்தது அரசியல். இந்நிலையில தான் தன்னுடைய பேரனுக்கு, அதாவது மகள் வீட்டு பேரனுக்கு கட்சியின் முக்கிய பொறுப்பான இளைஞர் அணி பொறுப்பு ஒரு அறிவிப்பை பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருந்தாரு. இதற்கு அதே மேடையில பாத்தீங்கன்னா பாமக தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இது மேடையிலவே இருவரும் ஒரு மோதல் போக்கை கடைபிடித்து வந்ததால் நம்ம பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்ட நிகழ்ச்சிகள்ல கூட பாத்தீங்கன்னா இவர் அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் நிர்வாகிகள் தனியாக அழைத்து தைலாபுரம் தோட்டத்தில் கூட்டம் நடத்தி வந்தார். இது அவருக்கு ஒரு அச்சத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. குறிப்பாக கடந்த மாதம் சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்திற்கு கூட அன்புமணி ராமதாஸ் அழைக்காமல் இவரே தலைமையேற்று அந்த கூட்டத்தை நடத்துவதாக அறிவித்திருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.